தமிழ் வருஷத்துல கடைசி மாசமான பங்குனியில வர கடைசி நட்சத்திரம் பங்குனி உத்திரம். இது முருகருக்கு ரொம்ப உகந்த நாள். பங்குனி உத்திரம் என்ன நைவேத்தியம் செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, பஞ்சாமிரத பிரியருக்கு இந்த இன்ஸ்டன்ட் பஞ்சாமிரதமும் பானகமும் ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு விரதம் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிடலாம். அதுக்கு 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா மேஷ் பண்ணிட்டு அது கூடவே கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, கற்கண்டு, 1 ஸ்பூன் தேன், அது கூடவே பொடிச்ச வெல்லம் சேர்த்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டீங்கன்னா பஞ்சாமிரதம் ரெடி. பானகத்துக்கு ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஜூஸ் பிழிஞ்சிட்டு அது கூடவே 2 கப் தண்ணீர் சேர்த்து அது கூடவே 1/4 கப் பொடிச்ச வெல்லம், ஃப்ளேவருக்கு 3 ஏலக்காய் சேர்த்திங்கன்னா பானகம் ரெடி. இந்த வெயில் காலத்துக்கு பானகம் ரொம்பவே நல்லது. டீஹைட்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணும். குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க, திருமண பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க பங்குனி உத்திரம் அப்ப முருகருக்கு விரதம் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த பங்குனி உத்திரம் நாளில் முருகன் அருளை பெற நீங்கள் செய்ய வேண்டிய 6 முக்கிய விஷயங்கள். 1வது கோவில் செல்லுதல். இந்த நாளில் முருகன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள், அருள் பெருகும். 2ஆம் காவடி சுமத்தல். மனவிருப்பம் நிறைவேற காவடி சுமக்கவும் நேர்த்திக்கடன் செலுத்தவும் சிறந்த நாள். 3ஆம் பால்குடம் ஏந்துதல். பால்குடம் ஏந்தி முருகனை வணங்கினால் மன நிம்மதி சேரும். 4ஆம் திருமண தடை நீங்க பூஜை. திருமண தடை உள்ளவர்கள் இன்று முருகனை வேண்டிக் கொள்ளுங்கள், தடை நீங்கும். 5ஆம் பிரதோஷ விரதம். பிரதோஷ நேரத்தில் சிவன், முருகன் இருவரையும் வணங்கினால் பாவங்கள் கழியும். 6ஆம் தானம் மற்றும் அன்னதானம். இந்த புனித நாளில் தானம் செய்தால் புண்ணியம் கூடி கிடக்கும். இந்த புண்ணிய நாளை உங்கள் குடும்பத்துடன் பகிருங்கள்.